அகழாய்வு பொருட்களை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைக்கிறார். ரஃபீக் ராஜா, மேலதிக விவரங்கள். நிச்சயமாக மதுரையின் மிக அருகாமையில் அமைந்துள்ளது கீழடி. இந்த கீழடியில் தமிழர்களுடைய பாரம்பரிய தொன்மை அதிக அளவில் புதைந்திருந்தது. இதனை தமிழக அரசு தற்போது அகழ்வாய்வு மூலம் மீட்டு அங்கேயே கீழடி அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை பொறுத்தவரை வழக்கறிஞர் கனிமொழிபதி உள்ளிட்ட பல்வேறு வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுவின் முக்கிய சாராம்சம் என்பது கீழடியில் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் ஆய்வு நிறுவனம் அங்கு ஆய்வு செய்யப்பட்டது. அப்பொழுது கிட்டத்தட்ட 5000க்கும் மேல அதிகமான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த அகழ்வாய்வில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஈடுபட்டிருந்தார். உடனடியாக அதிகமான பொருட்கள் கண்டெடுக்கப்பட்ட பின்பு அவர் உடனடியாக அங்கிருந்து பணிமாற்றம் செய்யப்பட்டார். இதுவரை அந்த அறிக்கையை வெளியிடவில்லை. அதே போல அங்கு எடுக்கப்பட்ட அந்த அரிய வகை பொருட்களை தமிழக அரசிடம் ஒன்றிய அரசு இதுவரை ஒப்படைக்கவில்லை. எனவே அமர்நாத் ராமகிருஷ்ணனை மீண்டும் தமிழகத்தில் பணியமர்த்த வேண்டும். அதே போல ஏற்கனவே எடுக்கப்பட்ட அந்த அகழ்வாய்வு பொருட்களை தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றுதான் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுதான் தற்போது தலைமை நீதிபதியுடைய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. விசாரணை செய்த நீதிபதி இது குறித்து ஏற்கனவே, அதாவது அமர்நாத் ராமகிருஷ்ணனை மீண்டும் தமிழகத்தில் பணியமர்த்துவது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த உத்தரவின் அடிப்படையில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அமர்த்தப்பட்ட பின்பு உடனடியாக அந்த தொல்லியல் துறையினால் எடுக்கப்பட்ட அனைத்து பொருட்களையுமே தமிழக அரசிடம் தற்போது ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளனர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.